Hello, Malbus and Gulbis. Welcome back to another video. நான் எஸ்ஆர் சந்தோஷ் ஜேகே ஆல்ஃபா தமிழன். ஸோ இப்போ போயிட்டு இருக்க இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நம்ம கிட்ட முக்கியமாக இருக்க வேண்டிய இந்த 4 விஷயங்கள், அதாவது 2 பொருள் 2 விஷயங்கள் நம்ம கம்பல்சரி பண்ணி ஆகணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் சந்தோஷ் and this is ஆல்ஃபா தமிழ். நம்ம சேனல் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்கேனர். எஸ், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் எவனுக்கு கொரோனா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம தேடணுமே தவிர, ஏன்னா எல்லாருக்குமே இந்த கொரோனா வந்து அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. கண்ணா பின்னான்ட்டு என் பக்கத்து தெருவில் லைனாக கிட்டத்தட்ட ஒரு 60 மெம்பர்ஸ்க்கு கோவிட் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஏரியாலையுமே இந்த கொரோனா வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. அண்ட் என்னோட வீட்லேயுமே 5 பேருக்கு கிட்டத்தட்ட கோவிட் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே இப்போ ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க. அண்ட் இங்கே வேர்ஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு சீரியஸாக போகுது, யாருக்கு சீரியஸாக போகலை அப்படின்ற விஷயமே தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு வயசானவங்க, ஸோ இவங்களுக்கு சீரியஸாக போயிடும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம். பட் அவங்களுக்கு அந்தளவுக்கு இருக்க மாட்டேங்குது. இவங்க சின்ன பசங்க, இவங்களுக்கு அந்தளவுக்கு போகாது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒஸ்ட்டாக போகுது. ஸோ இதில் விஷயத்தை பொறுத்தவரை நம்ம கெஸ் பண்ணவே முடியல. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாமும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தெர்மல் ஸ்கேனர். யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா ஃபஸ்ட்டு தெர்மல் ஸ்கேனர் வாங்கி வச்சுக்கோங்க. தெர்மோமீட்டரும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வாயில் வைக்கும் போது அந்த கொரோனா வைரஸ் வாயிலையும் இருக்கலாம் பாசிட்டிவாக. இன்கேஸ் உங்களுக்கு தெரியாது, நமக்கு ஃபஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம் தெரியாது. ஸோ அதனால ஒரு தெர்மல் ஸ்கேனர் உள்ள 1500 to 2000 வரும். இந்த டைமில் காசு போனாலும் பரவாயில்ல, சரியா? இந்த பொருளை வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி எவ்வளோ ஃபீவர் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஃபீவர் எப்படி இருக்குன்றது பார்த்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது மாஸ்க்கை போட்டுருங்க. மாஸ்க்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. அப்படி இல்லையா, ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, உடனே வந்து கார்பரேஷனுக்கு கால் பண்ணி ஒரு ஸ்வாப் டெஸ்ட் எடுக்க சொல்லிவிடுங்க. அவங்க வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டோம், அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது அவங்க சொல்லட்டும். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது நீங்கள் வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்ஸ் ஆக்சிமீட்டர். எஸ், இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ அதான் சொல்கிறேன், யாருக்கு சுச்சுவேஷன் ஒஸ்ட்டாக போகல அப்படின்றது சொல்லணும்ல. ஸோ இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எந்த அளவுக்கு நம்ம ஆக்சிஜனை உள்வாங்குறோம் அப்படின்றது இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரில் வந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் இது, சரியா? ஸோ அதனால வந்து இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க. தெர்மல் ஸ்கேனர் அண்ட் பல்ஸ் ஆக்சிமீட்டர் இந்த மொமெண்ட்ல இருந்து இனி எல்லார் வீட்டுக்குமே வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அண்ட் இந்த ஃபீவர் இருக்குன்ற பர்சனுக்கு நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இதை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும், உங்களுடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 95 to 97% தான் நார்மல் ஹியூமனுடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல். ஸோ அது கம்மி போச்சுனாலே நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அண்ட் பிலோ 90 போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் எப்படி ஒஸ்ட்டாக போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா 90 வரைக்கும் போயிடும். ஸோ அதுவே கொஞ்சம் ரிஸ்கான ஒரு ஃபேக்டர் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நைட் டைமில் ஆக்சிமீட்டர் செக் பண்ணக்கூடாது, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கபசுரக்கூடிய இந்த எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஸோ நல்லா கண்ணா பின்னாடி சாப்பிடணும். எதிர்ப்பு சக்தி மட்டும் தான். பிகாஸ் இது நீங்கள் ப்ரைவேட் போனாலும் சரி, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் ஃபார் கோவிட், சரிங்களா? அதுவாக வரும், அதுவாக போயிடும். நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் ஜெனரேட் ஆகி அதுவே நம்ம உடம்பு விட்டு போயிடும். இதுதான் அந்த கோவிடோட ப்ராசஸ். இதுக்கு தனியாக ஸ்பெஷாலிட்டியாக எதுவுமே கிடையாது. ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் போனீங்கன்னா அதே தான், ப்ரைவேட் போனீங்கன்னா அதே தான். இன்ஃபேக்ட் நீங்கள் கவர்மெண்ட் போனீங்க அப்படின்னா யூ வில் பி டேக்கன் கேர் ப்ராப்பர்லி. பிகாஸ் நீங்கள் ப்ரைவேட் போனீங்கன்னா ஃபுட்லாம் நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். பட் கவர்மெண்ட் போனீங்க அப்படின்னா அவங்க அமேசிங்கான ஃபுட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக எங்கள் அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, நெல்லி ஒரு 1 week கிட்ட ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லாவே இருந்துச்சா, நல்லாவே டேக் கேர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. டைமுக்கு டைம் கஷாயம் வந்துச்சா, கஞ்சி கொடுத்தாங்கன்னா சாப்பாடு எல்லாமே டைம் டு டைம் வந்துட்டே இருந்துச்சு. இதே நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் ஏன்னா நமக்கு தெரியாதுல எந்த ஃபுட் கொடுப்போம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவர்மெண்ட் தே ஆர் டூயிங் அ வெரி கிரேட் ஜாப். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிளாப் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளால சூப்பராக பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் கவர்மெண்ட். ஓகேவா? அடுத்து 4வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஃபீவர் அடிச்சு நீங்கள் கொரோனா டெஸ்ட் எடுத்து அது நெகட்டிவாக வந்தாலும் உங்களுக்கு இந்த ஃபீவர் இந்த இருமல்லாம் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு ஓடி போய் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துருங்க. காசுக்கு பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். காசு பார்க்கவே கூடாது. ஓடி போய் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துருங்க. சிடி ஸ்கேனில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய லங் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிடியில் தான் தெரியும். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, டாக்டர் போன அப்சர்வேஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு சிடியில் தான் கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் சிடி ஸ்கேன் எடுத்ததில் அக்காவுக்கு வந்து லங் வந்து இன்ஃபெக்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் ஹோம் குவாரண்டைனில் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என் அம்மாவுக்கும் நெகட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு. பட் ஆனால் சிச்சுவேஷன் அவங்களுக்கு ஒஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு 15 to 20% வந்து லங்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு. புரியுதுங்களா? ஸோ இது நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம உடம்புல ஆன்டிபயோட்டிக்ஸோ ஏதோ வந்து கவர்மெண்ட்லையோ எங்கேயோ ஏற்றுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து சிடி ஸ்கேன் வந்து நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதாவது சிச்சுவேஷன் ஒஸ்ட்டாக போச்சு, மேனேஜபிளாக இருந்துச்சுன்னா நோ வரிஸ், கவலையே கிடையாது.
பட் சிச்சுவேஷன் கொஞ்சம் வர்ஸ்ட்டாக போச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க. ஸோ அதில் உங்களுக்கு அதுலேயே ரிசல்ட்லேயே க்ளீனாக வந்துடும் கோவிட் இன்ஃபெக்ஷன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இது கோவிட் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் பக்கத்தில் கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலோ ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் லோக்கலில் பார்க்குறதுக்கு ஓமந்தூர் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மவுண்ட் ரோட்டில் இருக்கிறது அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் போய் இந்த மாதிரி கோவிட் ரிசல்ட் இதில் வந்திருக்கு சிட்டியில், பட் டெஸ்ட்டில் நெகட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களே போய் அப்பாயின்மெண்ட் போட்டு இன்கேஸ் ஹோம் குவாரண்டைனில் இருக்கலாமா, இல்லை அவங்களே டேப்லெட்ஸும் கொடுத்துருவாங்க, ஹோம் குவாரண்டைனில் இருக்கலாமா இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அட்மிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் நம்ம பேசிக்காக பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் என்னென்னா நம்ம சேஃப்டியை பார்த்துக்கணும். இன்கேஸ் நீங்கள் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2 to 3 days வந்து உங்களை ஐசோலேட் பண்ணிக்கோங்க ரிசல்ட் வர வரைக்கும். ஏன் அப்படின்னா இன்கேஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த 3 நாள் நம்ம சுற்றுற எல்லாருக்குமே வந்து கோவிட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோன்றதான் அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பி கேர்ஃபுல் கைஸ். இந்த 4 விஷயங்கள், அதாவது என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து தெர்மல் ஸ்கேனர் வாங்கி வச்சுக்கோங்க, 2 வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர், உடம்பு சரியாதவங்க இருக்கிறவங்களுக்கு இந்த 2 விஷயத்தையுமே நீங்கள் கம்பல்சரி கான்ஸ்டன்ட்டாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து 93% கீழே போச்சு அப்படின்னா ஜஸ்ட் டேக் ஹிம் டு ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் கண்ணா பின்னான்னு சாப்பிடுங்க. சிக்கன், மட்டன், இதாக இருந்தாலும் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே சாப்பிடுங்க. இந்த கபசுர குடிநீர் வந்து 2 days ஒன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க, அது நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை நார்மலாக நீங்கள் கஷாயம் வந்து இஞ்சி, லெமன், புதினா இதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக குடிச்சிக்கிட்டே இருங்க. பட் எல்லாமே அளவாக குடிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப குடிச்சிங்கன்னா தொண்டையும் புண்ணாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் எல்லாமே ரொம்ப ஹீட்டான ஐட்டம்ஸும் கூட. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ இது 4 விஷயங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோவிட்லேருந்து நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு வந்துடலாம். ஸோ தட்ஸ் ஃபார் டுடேஸ் வீடியோ. மேல் பீஸ் அண்ட் குல் பீஸ். நெக்ஸ்ட் சந்திப்போம். அட்டா.